பார்க்க போகிறது வந்துட்டு டிவிஎஸ் ரைடர் 125cc வண்டி பற்றி பார்க்க போகிறோம். ரைடரில் வந்துட்டு உங்களுக்கு 5 வேரியன்ட் இருக்குது. இப்போ நியூவாக ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த வெர்ஷன் பேர் என்னதுன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் லைன் டிஸ்க் வந்துடும், பேக் லைட் டிஸ்க் வந்துடும். அது மாதிரி இந்த டாப் வேரியண்ட்டில் மட்டும் உங்களுக்கு அலாய் வீல் வந்துட்டு ஃபுல்லாக ரெட் கலரில் கொடுத்துருவாங்க. இதில் இருக்கிற அலாய் வீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். டியூப்லெஸ் டயர் தான். பஞ்சரானாலுமே நீங்கள் 45 கிலோமீட்டர் நியரஸ்ட் பிளேஸ் வரைக்கும் வண்டி போய்க்கலாம். இதில் 240 mm ரோட்டோபெட்டல் டிஸ்க் பிரேக் இருக்கிறனால பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதில் வந்துட்டு சேனல் கொடுத்துருப்பாங்க. சேனல் மீன்ஸ் ஏபிஎஸ். இதில் டிஸ்கோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா வண்டியை வந்து இப்படி அமுக்கி நிப்பாட்டும். ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் வந்து விட்டு விட்டு பிடிக்கிறனால உங்களுக்கு வண்டி வந்து ஸ்கிட் ஆகாது, வாரி விடாது. இதில் முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப. இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு எல்இடி ஹெட்லாம்ப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ப்ளஸ் இண்டிகேட்டருமே வந்துட்டு உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க, எல்இடியில் தான் கொடுத்துருப்பாங்க, கலரிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் டிஸ்பிளே வந்துட்டு ரிவர்ஸ் எல்சிடி கிளஸ்டர்மாங்க அந்த டிஸ்பிளேவை. இந்த டிஸ்பிளேல வந்துட்டு உங்களுக்கு வந்து டைம் வந்துடும். வேறு நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிங்கன்னா மொபைல் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இன்கமிங் கால்ஸ் அலாட் வந்துடும், நேவிகேஷன் அலாட் வந்துடும். அதுபோக இதில் எக்கோ மோடு, பவர் மோடு இருக்கும், அது பார்த்துக்கலாம் நீங்கள். இதில் ஸ்பீடு, ஆர்பிஎம் எல்லாமே வந்துடும். அது மாதிரி இதில் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டரு, 1 லிட்டரு 1.5 லிட்டரு வந்துருச்சுனாலே உங்களுக்கு இந்த சிம்பிள் காமிக்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 1 லிட்டர் வந்து நீங்கள் பெட்ரோல் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் அதில் வந்துட்டு சைடு ஸ்டாண்ட் எடுத்திங்கன்னா தான் வண்டி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. இதில் வந்துட்டு இன்ஜின் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த இன்ஜின் ஸ்விட்ச் வந்து எரியக்கூடாது. அப்படி எரிஞ்சிச்சுன்னா வண்டியில் வந்துட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இதில் வந்துட்டு ஐன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா இன்ஃபர்மேஷன் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வரப்போகிற இன்கமிங் கால்ஸ் அட்டன் பண்ணுறதோ ரிஜெக்ட் பண்ணுறக்கோ அந்த பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த வண்டியில் வந்துட்டு கிளைடு த்ரூ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, ஜிடிடின்னு. கிளைடு த்ரூ டெக்னாலஜினா வித்தவுட் ஆக்சிலரேஷன்லேயே வந்து நீங்கள் வண்டியை வந்து ஓட்டிக்கலாம். இதனால் உங்களுக்கு ஃபியூயல் வந்து சேவேஜ் ஆகும். இதில் ரைடரில் வந்துட்டு 2 மோட் ஆப்ஷன் இருக்கும். எக்கோ மோடுன்னு இருக்கும், பவர் மோடுன்னு இருக்கும். எக்கோ மோடு போட்டிங்கன்னா மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். பவர் மோடு போட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு ஸ்பீடு அது பிக்கப் பண்ணி நீங்கள் ஓட்டிக்கலாம். இதோட இந்த வண்டி ரைடர் வந்துட்டு 3 வால்வ் இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த வேரியண்ட்லையுமே 3 வால்வ் இன்ஜின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. 2V இல்லை 4V தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 3V கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு பவரும் டார்க்கும் சேமாக இருக்கும். 11.3 பவரும் 11.3, டார்க்கும் 11.3 இருக்கும். இதனால் உங்களுக்கு வந்துட்டு பவர் பிக்கப் வந்து நல்லா இருக்கும், சேமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 123 கிலோ வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வீல் பேஸ் வந்து 2 வீலுக்கு இடைப்பட்ட தூரம் வந்துட்டு 1326 mm இருக்கிறனால நீங்கள் வேகமாக போய் சடனாக கட்டடிக்கிறப்ப வண்டி வந்து ஸ்கிட்டாது, வாரி விடாது, ஈவனாக பேலன்ஸ்டாக இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 mm இருக்கிறனால நீங்கள் லாங் ட்ராவல் போகிறீங்க, மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப அடியில் வந்து அண்டர் சேஸ் பாடியில் வந்து உரசாது. ரைடரில் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டர் சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பின்னாடியுமே வந்துட்டு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்துட்டு 1 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் உங்களுக்கு இதை வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இதில் முன்னாடி யூஎஸ்பி ஸ்போர்ட்டும் வந்துடும். இது வந்து ஒன்லி வந்துட்டு செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான், கிக் ஸ்டார்ட் வராது. இப்போ வர வேரியன்ட் எதுலையுமே கிக் ஸ்டார்ட் வந்து கிடையாது. அது மாதிரி இதில் வந்துட்டு 5 அட்ஜஸ்டபிள் கியர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கியர் வந்து கீழே போடணும், மிக்சர் கியர் வந்து மேலே போடணும். அந்த கியர் நீங்கள் போடுறதுமே வந்துட்டு இதில் மென்ஷன் ஆயிரும் நீங்கள் எந்த கியரில் போயிட்டு இருக்கீங்க. இதான் இப்போ வந்து நியூவாக வந்திருக்க வண்டி வந்து. தேங்க்யூ.